வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு நொடியில் தயார் பண்ணக்கூடிய பன்னீர் புர்ஜி ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க. நானும் இந்த ரெசிபி ஹரிபரியாக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே வீடியோ ஷூட் பண்ணேன். இங்கே இந்த ரெசிபிக்கு பொடியாக தக்காளி, வெங்காயம், மல்லித்தழை, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பன்னீர், மஞ்சள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மிதமான தீயில் கடாயை காய வச்சு அதில் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க. அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தக்காளியை வதக்கி விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து, ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து, ஏன்னா வெங்காயம் தக்காளி வேகணும். ஸோ அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேங்க. இந்த மசாலாவை வதக்கிறதுக்கு இப்போவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து வேக விடலாம். கொஞ்சம் அமுக்கி நல்லா வேக விடுங்க. அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதங்கி வந்ததும் இதில் பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி அந்த பன்னீர், அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. மல்லித்தழை தூவி இது நம்ம சுட சுட பரிமாற வேண்டியது தான். சுட சுட சப்பாத்தி செஞ்சு இல்லை தோசைக்கு இங்கே தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இது நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.